கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே 100 தொகுதிகளை செலக்ட் பண்ணி பாரதிய ஜனதா இந்த வாக்கு திருட்டை செய்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்படி சார் ஒருதலை பட்சமாக செயல்படுவாங்க? ஏன்னா அவர்களே தேர்தல் ஆணையர்களை நியமித்துக் கொள்கிறார்கள். பாஜகவே தேர்தல் ஆணையரை நியமித்துக் கொள்கிறது. அவர்களுக்கு வேண்டிய தேர்தல் ஆணையரை நியமித்துக் கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டு வருது. டோட்டலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக இப்போ தகவல் வருது. அந்த ஒரு மாநிலத்தில் மோடி வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியிலேயே சில முறைகேடுகள் நடந்திருப்பதாக தகவல் வருது. காங்கிரஸ் கட்சி மற்றும் தேஜஸ்வி யாதவின் கட்சி ரெண்டும் சேர்ந்து கூட்டணியாக பெரிய வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு இந்த வாக்கு திருட்டு நடைபெறவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக ஜெயிக்கும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. இப்போ இந்தியாவை தொடர்ந்து 3வது முறையாக ஆண்டு வரக்கூடிய பாஜக அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்தியாவில் வாக்கு திருட்டு முறையால் தான் பாஜக ஆட்சி கைப்பற்றியது என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சி முன்வைத்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த குற்றச்சாட்டை, அதை காங்கிரஸ் கட்சியை குற்றச்சாட்டை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க, எதிர்கட்சியில் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டு சார்? இது எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது அல்ல இப்போ பிரச்சனை. இது நடந்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்பொழுது கேள்வி. அதில் நிறைய முறை சயின்டிஃபிக்காக அதை நிரூபிச்சிருக்கார் திரு ராகுல் காந்தி அவர்கள். கர்நாடகாவில் 2 தொகுதி, மகாதேவ்புராவாக இருக்கட்டும், இன்னொரு தொகுதியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் எடுத்து என்னென்ன முறையில் அவர்கள் வாக்கு திருட்டை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே 100 தொகுதிகளை செலக்ட் பண்ணி பாரதிய ஜனதா இந்த வாக்கு திருட்டை செய்திருக்கிறது. 100 தொகுதிகள் என்பது பாஜக வெற்றி பெற முடியாது என்ற உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுவிடும் அல்லது எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றுவிடும் என்ற தொகுதிகளை செலக்ட் பண்ணி அதில் ஒரு 6 அசம்பிளி தொகுதி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது மகாதேவபுரா ஒரு சாம்பிள். 6 அசம்பிளி தொகுதி இருக்குன்னா ஒரு தொகுதியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏன்னா வாக்குகள் வித்தியாசம் 25,000 50,000, 50,000 1 லட்சம் உள்ள தொகுதிகளை செலக்ட் பண்ணி அவர்கள் இந்த வாக்கு திருட்டு மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் எங்கிருந்து இந்த வாக்கு திருட்டு மோசடின்றது எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான சுயேட்சையான அமைப்பு அப்படிங்கிறது தான் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ஆனால் அதிலிருந்தே இவர்களுடைய முறைகேடு ஆரம்பிக்கிறதுன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்தே இந்த முறைகேடு ஆரம்பிக்குது. தேர்தல் ஆணையம் எப்படி சார் ஒருதலை பட்சமாக செயல்படுவாங்க? ஏன்னா இந்தியாவை ஏறக்குறைய 55 60 ஆண்டுகள் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அப்படிப்பட்ட கட்சிக்கு தேர்தல் ஆணையம் துரோகம் செய்யுமா? இல்லை, இதுல துரோகம் அப்படிங்கிற விஷயமே பெரிய துரோகம். ராகுல் காந்தி சொன்னது உண்மையிலேயே 100% உண்மையா இருந்தால் நிஜமாவே துரோகம் தான். துரோகம் கட்சிக்குன்னு நான் நினைக்கல, இது மக்களுக்கான துரோகம் தான் நினைக்கிறேன். இது ஜனநாயகத்துக்கான துரோகம். நீங்க ஜனநாயக ரீதியில இந்தியா பார்த்தீங்கன்னா உலகிலேயே ஒரு மிகச்சிறந்த ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். எதற்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேர்தல் நடைமுறை. நீங்க இந்தியாவிலும் பல மொழிகள், பல இனம், பல கலாச்சாரம் எல்லாமே இருந்தும் தேர்தலை சிறப்பாக நடத்தி முடித்து ஒரு தலைவரை, நமக்கான தலைவரை தந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் நான் ஒரு வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாக்கு நான் யாருக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்பி அந்த வாக்கை போடுறேன்னா அவருக்கு போய் சேர்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. அதிலிருந்து அந்த தேர்தல் ஆணையம் தவறும் பட்சத்தில் தான் அந்த ஜனநாயகம் என்பதே கேள்விக்குறியாகுது. ஏனென்றால் இதில் ஏன் ஒருதலை பட்சமாக செயல்படுதுன்னு சொன்னால், தேர்தல் ஆணையம் அங்கு தேர்தல் ஆணையர்கள் நியமனம், நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் ஆணையர் நியமனமாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கடந்த 2019 இது நடக்குது. அசோக் லாவாசா நடக்கல. 14 என்பது மோடி குஜராத் மாடல் என்று சொல்லி அந்த ஒரு ஏமாற்று வேலையை செய்து குஜராத் மாடல் என்று சொல்லி முன்னிறுத்தி இந்த பக்கம் காங்கிரஸ் மீது அவதூறுகளை பரப்பி அதன் மூலமாக ஒரு வெற்றியை பெற்றார். 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த போது இந்த வாக்கு திருட்டு நடைபெறல. இல்ல, அது இப்பொழுது தெரியாது. ஆனாலும் அந்த திருட்டு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு அந்த நேரத்தில் இல்லை. ஏனென்றால் ஒரு சுயேட்சையான தேர்தல் ஆணையர்கள் இருந்தார்கள் அங்க. நீங்க அதற்கு பிறகு அசோக் லாவாசான் ஒரு மர்மமான முறையில் அவர் ரிசைன் பண்றார். அதிலிருந்து ஆரம்பிக்கிறது இவர்களுடைய அருண் கோயல் என்பவர்களுடைய நியமனம்.
அது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன், நீங்கள் வந்து தேர்தல் ஆணையர் நியமனத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், அதில் 3 பேர் கொண்ட குழு போடணும் அப்படின்னு சொல்லி அதில் தலைமை நீதிபதியும் இணைக்கிறப்ப உடனே அவசர சட்ட திருத்தம் கொண்டு வந்து தேர்தலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அங்கு ஒரு அமைச்சரை நியமிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப 3 பேருமே அங்கு 3இல் 2 என்ற அடிப்படையில் அந்த எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் கூட அவருடைய பேச்சு அங்கு எடுபடாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களே தேர்தல் ஆணையர்களை நியமித்துக் கொள்கிறார்கள். பாஜகவே தேர்தல் ஆணையரை நியமித்துக் கொள்கிறது. அவர்களுக்கு வேண்டிய தேர்தல் ஆணையரை நியமித்துக் கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டு வருது. சரி, இது ஆதாரம் இல்லாமல் சொல்கிறோமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் குஜராத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். குஜராத் தேர்தலில் கடைசி 1 மணி நேரத்தில் 10 லட்சம் வாக்குகள் பதிவானுச்சின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சப்ப அதையும் புறந்தள்ளியது தேர்தல் ஆணையம். அதற்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் அது மாதிரி நடந்துச்சு, ராஜஸ்தானில் அது மாதிரி நடந்துச்சு, ஹரியானாவில் அது மாதிரி நடந்துச்சு, எல்லாவற்றிலும் இதே மாதிரியே நடந்துச்சு, சத்தீஸ்கரில் அது மாதிரி நடந்துச்சு. ஹரியானாவில் கடைசியாக நடந்த தேர்தலில் ஒரு 12 தொகுதிகள் நாங்கள் ஐடென்டி பண்ணி அதில் இது மாதிரி முறைகேடு நடக்குது, நீங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்க, எங்களுக்கு கடைசியில் நின்று வாக்களித்தவர்கள் வரிசையில் நின்றுதாங்கன்னா சிசிடிவி இருக்கும், அந்த ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்குறப்ப தான் இவர்களுடைய குட்டு அம்பலமாகுது. இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை தரமாட்டோம்னு மறுக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல சம்பவத்தில் இன்றைக்கு தெருவில் கூட ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, அங்கு சிசிடிவி வச்சுருக்காங்க. நீங்கள் வாக்கு இதில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டோம்னா அவங்க தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் அங்கே சம்மந்தப்பட்டிருக்கிறாள் தானே அர்த்தம். அப்படிங்கிறப்ப தேர்தல் ஆணையமே இதை மறைக்கிறது எங்களுக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து. தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் கட்சி எதிராக இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை, நான் இன்னும் திருப்பி சொல்கிறேன், மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது. நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான். இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும், நீங்கள் முறையாக நடத்தி பாஜகவே வெற்றி பெறட்டும், அதை பற்றி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஜனநாயகத்துக்கு விரோதமாக தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் தேர்தல் தேதி அறிவிப்பில் இருந்து வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் அவர்கள் முறைகேடு தொடருது. சிம்பிள் அலாட்மெண்ட்லேருந்து தேர்தல் தேதி அறிவிக்கிறது, பிரதமருக்கு இவங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணத்துக்கு தகுந்த மாதிரி வசதியாக தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. அது மாதிரி சிம்பிள் அலாட்மெண்ட்டு, அதாவது உண்மையிலேயே அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கெல்லாம் சிம்பிள் அலாட்மெண்ட்டுக்கு டிலே பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றுமே அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சி போய் சைக்கிள் சின்னத்தை போய் உடனே வாங்கிட்டு வந்துடும், அவர்களோட கூட்டணி கட்சியாக இருந்தால். இது மாதிரி அந்த முறைகேடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் வாக்கு திருட்டு என்ற ரீதியில் அவங்க போகிறப்ப தான் எங்களுக்கு இந்த முறைகேட்டை அம்பலப்படுத்தி ஆக வேண்டும், இதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்தோம். மகாராஷ்டிராவில் இது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. இன்றைக்கு பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க சொல்லி நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சொல்கிறோம், உச்சநீதிமன்றமும் குட்டு வைக்கிறது, நீங்கள்லாம் வெளியிடுங்க ஒவ்வொரு வாக்காளரும் ஏன் நீக்கப்பட்டார்கள். 3,66,000 வாக்குகள் தான் வந்து நீக்கப்பட்டுள்ளது. அது குறித்து உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்ல இப்பதான் 3 லட்சத்து அடிஷ்னலா நீங்க ஏற்கனவே நீக்கப்பட்டது போக இப்ப புதிதாக ஒரு 3,66,000 நீக்கிருக்காங்க. டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக இப்ப தகவல் வருது. அந்த ஒரு மாநிலத்துல 80 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இப்ப ஃபைனல் அவங்க SIR எல்லாம் முடிச்சு ஃபைனல் லிஸ்ட் வெளியிட்டதுல பாத்தீங்கன்னா 80 லட்சம் வாக்காளர்கள் இவங்க என்ன காரணம் சொன்னாங்க? வெளிநாட்டவர்கள்லாம், வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்கள், சட்டவிரோத குடியேறிகள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கார்கள், அதையெல்லாம் நீக்கிறோன்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் காங்கிரஸ் கட்சி வைக்குது, நீங்கள் சட்டவிரோத குடியேறிகள்னு நீக்கப்பட்டோன்னு சொல்கிறீங்க, இந்த 80 லட்சம் பேரில் எவ்வளவு பேர் சட்டவிரோத குடியேறிகள்னு நீங்கள் நீக்கினீங்கன்ற ஒரு பட்டியலை அவங்க தர முடியுமான்னு கேட்டால் இது வரைக்கும் தரல. ஆக இவர்கள் நீக்கியதெல்லாம் யாரை அப்படின்னு சொன்னால், நிறைய வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு சென்றவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, அது மாதிரி பல பழங்குடியினர், தலித் மக்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு எதிரானவர்கள் என்று, அதாவது பாஜகவிற்கு எதிரானவர்கள், எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி புதுசாக யாரை சேர்த்துருக்காங்கன்னா டூப்ளிகேட் மீன்ஸ் என்னன்னா, உங்கள் பேர்லேயே 4 வாக்கு இருக்கும், என் பேரில் 4 வாக்கு இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் 4 வாக்கு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து இவர்களுக்கான வாக்காளர்களை புதிதாக மோசடியாக சேர்த்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக, ஜனநாயகத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டும் என்று தான் காங்கிரஸ் கட்சி பல கட்டமாக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நீதிமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் எடுத்து சென்று இதை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இது கொஞ்சம் காலம் எடுக்கலாம், மக்கள் கூட புரிந்து கொள்றதுல கொஞ்சம் காலம் எடுக்கலாம். நீங்கள் மக்கள் புரிந்து கொண்டார்களா, ஏற்றுக்கொண்டார்களா எல்லாம் சொல்றீங்க, மக்கள் புரிந்து கொள்வதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். ஏன்னா நீங்கள் மக்கள் புரிந்து கொண்டாலும் தேர்தல் ஆணையம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க போறாங்க, அந்த வாக்கு யாருக்கு வாக்களிக்கணும், அந்த வாக்கு அவங்க போய் சேரணும், அதை உறுதி செய்வது தேர்தல் ஆணையம். ஸோ தேர்தல் ஆணையம் தான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு புரிய வைக்க வேண்டியது யாரு? நீதிமன்றம், மக்கள்.
மக்கள் தான். நீங்கள் நாளைக்கு ஒரு புறக்கணிப்பு ஒரு இடத்துல ஒரு மாதம் ஒரு புறக்கணிப்பு ஒரு வில்லேஜில் எங்களுக்கு குடிநீர் வேணும்னு புறக்கணிக்கிறாங்க. உடனே அதிகாரிகள் போய் பேச்சுவார்த்தை நடத்தலையா? எதற்காக? விட்டுட்டு போலையே. அவங்க வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தானே போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது மாதிரி மக்கள் கிளர்ந்தெழுந்து மக்கள் ஒரு தன்னெழுச்சியாக எழுந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையமும் அதை புரிஞ்சிக்கும். அந்த லெவலுக்கு வரணும். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையர்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. இம்யூனிட்டி மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் ஜனாதிபதி, பிரதமர், கவர்னருக்கு இல்லாத ஒரு இம்யூனிட்டி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து, தேர்தல் ஆணையர்கள் நியமன திருத்த சட்டம் கொண்டு வந்து, அதில் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே அந்த தேர்தல் ஆணையர்களாக இருப்பவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடர முடியாது. அப்படிப்பட்ட இம்யூனிட்டி அவர்களுக்கு எதற்கு? ஏன்னா தேர்தல் ஆணையர்கள் என்பவர்கள் தவறே செய்யாதவர்களா, இல்லை செய்ய முடியாதவர்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? எதற்காக அவர்களுக்கு அதை கொடுக்கணும்? அப்படின்னா இவர்களுக்கு ஆதரவாக ஏதோ அவர்கள் செயல்படுகிறார்கள். அதை பாதுகாக்கிறதுக்கு இப்போ நீங்கள் அவங்க மேலே வழக்கே தொடர முடியாதுன்னா அவங்க கண்டிப்பாக எந்த குற்றம் வேணாலும் செய்யலாம். என் மேலே வழக்கே தொடர முடியாதுன்னா நான் யாரை வேணால் வெட்டலாம், யாரை வேணால் குத்தலான்னு முடிவுக்கு வந்துடுவேன்ல. அந்த லெவலுக்கு ஒரு தேர்தல் ஆணையர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை என்பது அதிகபட்சமாக இருக்கிறது. அது அவர்களை தவறு செய்ய தூண்டுகிறது, பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக செயல்பட தூண்டுகிறதுங்கிறது தான் குற்றச்சாட்டு. இப்போது இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி எத்தனை மாநிலங்களில் ஆட்சி நடைபெறுகிறது, எத்தனை மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி, எத்தனை மாநிலங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றது? அது இருக்கிறது. இப்போ நீங்கள் இன்றைக்கி கர்நாடகாவில் நடக்குது, தெலுங்கானாவில் நடக்குது, இமாச்சலில் நடக்குது, எல்லாம் அந்த வாக்கு திட்டு நடக்கலையா? அதுதான் அங்கேயும் நடந்திருக்கின்றது தானே. இன்னைக்கு மகாதேவபுரம் நிரூபிச்சிருக்கோம். அந்த 3 மாநிலத்தில் ஜெயிப்பது தோற்பது என்பதே கிடையாதுன்னு சொல்றேன். நீங்க யார் ஜெயிக்கிறார்கள், ஓட்டு போடுவதே ஒருத்தரை ஜெயிக்க வைப்பது, ஒரு தோக்க வைப்பது. அதுல சில இதுல ஃபெயிலியர் ஆகுது. இப்ப தமிழ்நாட்டில் கடந்த முறை திமுக வென்றிருக்கிறது. கடந்த முறை 10 பாராளுமன்ற தொகுதியில் கூட எல்லா தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வென்றிருக்கு. ஆனால் இங்கு நடக்கவில்லையான்ற கேள்வியை அது அந்த பிரச்சனை எங்கு எழுகிறது என்று சொன்னால், நீங்க 1%, 0.5% வித்தியாசம் இருக்கு பாருங்க. அந்த இடங்களில் தான் அவர்கள் இந்த மாதிரி திருட்டுகளில் ஈடுபட முடிகிறது. நீங்கள் 10% இருக்கிற இடத்துல அவங்க பண்ண முடியாது. நீங்கள் இந்த தெருவில் 100 ஓட்டு இருக்குது. 100 வாக்குகளில் 80 வாக்கு ஒரு அணிக்கு விழுது, 15 வாக்கு ஒரு அணிக்கு விழுது, இன்னொரு 5 வாக்கு ஒரு அணிக்கு விழுதுன்னா அந்த 5 வாக்கு பெற்றவர்கள் வெற்றி பெற வைக்க முடியாது. 80% இன்க்ரீஸ் பண்ணி வெற்றி பெற வைக்க முடியாது. நீங்கள் ஆனால் அந்த நியர்பை இருக்காங்க பாருங்கள், 80, 60 இருக்கிறவங்கள 60 70 ஆக்கி அங்கே 80 70 ஆக்கலாம். அந்த விஷயத்தை தான் இவர்கள் செய்கிறார்கள். நியர்பையாக இருக்கிற இடத்துல 1%, 2% வாக்குகள் வித்தியாசங்கள் இருக்கிற இடத்துல தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதனை வெற்றி பெறக்கூடிய வைக்க வேண்டிய விஷயங்களை செய்கிறார்கள், வாக்குகளை சேர்க்கிறார்கள். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் மத்தியில் அமோக செல்வாக்கு இல்லை, செல்வாக்கு குறைந்து விட்டது. அந்த இடத்துல தான் இவங்க அதை பயன்படுத்துறாங்க. அமோக செல்வாக்கு இல்லை என்பது கிடையாதுங்க. நீங்க ஒரு கட்சி என்பது வெற்றி தோல்வி என்பது தமிழ்நாட்டில் இந்த வாக்கு திட்டு செய்ய முடியாது. ஏன்னா இங்க திராவிட கட்சி செல்வாக்கா இருக்கின்றது. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியாவில் செல்வாக்கா இருந்தா இவங்க இந்த மாதிரி வாக்கு திட்டு பயன்படுத்த நீங்க மாநில அளவுல நீங்க அதைத்தான் நான் குறிப்பிட விரும்புறேன். ஈவன் மோடி வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியிலேயே சில முறைகேடுகள் நடந்திருப்பதாக தகவல் வருது. நீங்கள் அந்த இடத்துல பாஜக செல்வாக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி வைக்கக்கூடாது. நீங்கள் அதாவது வித்தியாசங்கள் அதிகம் இருக்கிற இடத்துல அவங்க அந்த ஃபோக்கஸ் பண்ணி அதை செய்கிறாங்க. நீங்கள் ஒரு மாநிலம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு 4 ஒரு பாராளுமன்ற தொகுதியே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 தொகுதி இருக்கும், அசம்பிளி தொகுதி. 6ல் 4 காங்கிரஸுக்கான வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக, நல்ல செல்வாக்குள்ள தொகுதியாக இருக்கும். ஒரு 2 ஒரு பாஜகவுக்கு வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கும். அந்த 2 தொகுதியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக வாக்குகளை ஏற்றி அந்த வித்தியாசத்தை இங்கு சரி செய்வது, இதுதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் இந்த விஷயத்தை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி 100 தொகுதியில் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அதனால் செல்வாக்கு இல்லை காங்கிரஸுக்கு அப்படின்னு கிடையாது. 2024 100 தொகுதியில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க செலக்ட் பண்ணி 100 தொகுதி தான். அவங்க பாஜக மெஜாரிட்டியாக ஜெயிக்கலையே. 2014 பாஜக வெற்றி பெற்றது 282, காங்கிரஸ் வெற்றி பெற்றது 44. அது 2019ஆம் ஆண்டு பாஜக வெற்றி பெற்றது 303, காங்கிரஸ் வெற்றி பெற்றது 52. இப்போ 2024 காங்கிரஸ் வெற்றி பெற்றது 100, ஆனால் பாஜக வெற்றி பெற்றது 240. ஆனால் இப்போ மைனாரிட்டி அரசு தான் பாஜக நடைபெற்று வருகிறது. அப்போ வாக்கு திருட்டு நடைபெற்று இருந்தால் பாஜக 272 இடத்துக்கு மேல ஜெயிச்சிருக்கோம். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். வாக்கு திருட்டு நடந்ததனால்தான் 240 வர முடிஞ்சிச்சு. இல்லை என்றால் அவர்கள் 100க்குள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அவர்கள் 100, 150க்குள்ள கட்டுப்படுத்தப்பட்டிருப்பாங்க. காங்கிரஸே ஆட்சிக்கு வந்திருக்கும். இந்த ஆட்சியே மாற்றமே ஏற்பட்டிருக்கும். லேட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. லேட்னு இல்லைங்க, புரியுறப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ கூட மக்கள் கேள்வி கேட்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இதெல்லாம் சொல்றீங்கல்ல. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்தில் எவிடன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கணும். நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னா கொடுக்க வேண்டாம்னு ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வராங்க.
சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வராங்க. ஆக அவர்கள் தான் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்டே நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஒரு காவல்துறையை நம்பி போகிறீங்க, காவல்துறையிட்ட முறையிட போகிறீங்க. காவல்துறையே உங்கள் மேலே நீங்கள் வழக்க போட்டால் என்ன பண்ணுவீங்க? அந்த நிலைமை தான் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி அதற்கான வலுவான ஆதாரங்களோடு இன்றைக்கு இந்தியா கூட்டணியாக இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் புரிஞ்சுட்டு இருக்கு. இன்றைக்கி பீகாரில் ஒரு யாத்திரை 16 நாள் வாக்கு திருட்டு வாக்கு மோசடியை அம்பலப்படுத்தும் விதத்தில் ஒரு யாத்திரை நடத்துகிறாரு. எவ்வளவு தன்னெழுச்சியாக மக்கள் வந்தாங்கன்னு பார்த்தோம். அதில் அகிலேஷ் யாதவ்லேருந்து மற்ற கட்சிகள் உத்தவ் தாக்கரேயிலிருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிலிருந்து எல்லோரும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்ததை பார்த்தோம். ஆதரவு தெரிவிக்கிறப்ப இன்றைக்கு உங்களுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம் என்ற எண்ணம் எல்லா இடத்துக்கும் வந்துடுச்சு. உத்தரப்பிரதேசத்திலும் இது வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக அங்குள்ள சமாஜ்வாடி கட்சியின் யோகேந்திர யாதவ் தெரிவிக்கிறார். அவர் தெரிவிக்கிறார், எங்களுக்கும் நடந்திருக்கிறது, 18,000 வாக்காளர்களை நீக்கினார்கள் என்று சொல்லி நாங்கள் அஃபிடவிட் கொடுத்தோம், இன்னைக்கு வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கல, தேர்தல் ஆணையம் அதை முறைகேட்ட தள்ளுபடி செஞ்சிருச்சு அப்படின்னு. தேர்தல் ஆணையம் ஒரே கட்சிக்கு எப்படி சாதகமாக செயல்படும் என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு விஷயம் இப்போ 2014ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் தொடர்ந்து 3 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி. அதே போல் 2014 ஆண்டு பிறகு நடைபெற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களும் தோல்வி தழி வருகிறது. ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து விட்டது என்பதை மடைமாற்றம் செய்வதற்காக இதுபோன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுவதாக ஒரு கேள்வி இருக்கின்றது, ஒரு கொஸ்டின் இருக்கின்றது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? கேட்குறது சரியான கேள்வி தான், அது தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து இறங்கி விட்டது அல்லது ஒரு தோல்வி அடைந்து விட்டதுங்கிறதுனாலேயே மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்துருச்சுன்னு கிடையாது. நீங்கள் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டு மன்மோகன் செல்வாக்கு இழந்தது உண்மைதான காங்கிரஸ் கட்சி இப்போ இல்லைங்க. நீங்கள் இன்றைக்கும் 38% வாக்குல தாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கு. சார் உலகத்திலேயே அதிக தொண்டர்கள் கொண்ட கட்சி எது சார்? அதெல்லாம் சொல்லுவாங்க. பாஜக தானே சார்? ஏங்க நீங்கள் மிஸ்ட் கால் கொடுத்து மெம்பர்ஷிப் சேர்த்ததெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உலகத்திலேயே அதிகம். இன்னைக்கு கூட இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் கட்சியில் உள்ள மெம்பர்ஷிப் எல்லா கட்சியுடைய மெம்பர்ஷிப்பையும் சேர்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா மக்கள் தொகையும் கூட்டினா கூட அந்த மெம்பர்ஷிப் வராது. அவ்வளவு மெம்பர்ஷிப் எல்லாரும் சேர்த்துருக்காங்க. 2 கோடிம்பாங்க ஒரு கட்சி, 3 கோடிம்பாங்க ஒரு கட்சி, 1.5 கோடிம்பாங்க ஒரு கட்சி, எல்லாம் சேர்த்திங்கன்னா மொத்தமே உங்களுக்கு 4 கோடி 5 6 கோடி வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில். ஆனால் கட்சியுடைய மெம்பர்ஷிப் எல்லாம் கேட்டிங்கன்னா 10 கோடி வரும். அதனால் அந்த மெம்பர்ஷிப்புக்கும் கட்சி வளர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. வாக்களிப்பவர்கள் மக்கள். எல்லா மக்களும் ஒரு கட்சியில் மெம்பராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் கட்சியினுடைய உறுப்பினர், நீங்கள் வாக்களிக்கிறவர். ஆனால் நீங்கள் ஒரு கட்சியுடைய உறுப்பினரா என்று கேட்டால் இருக்காது. நீங்கள் எல்லா கட்சிக்கும் இதாக இருப்பீங்க, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கட்சிக்கு அனுதாபியாக இருப்பீங்க, ஆனால் உறுப்பினராக இருக்க மாட்டீங்க. நான் ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கலாம். ஆக உறுப்பினராக இருப்பது என்பது வேறு, வாக்களிப்பது என்பது வேறு. இவர்கள் சும்மா நாங்கள் கட்சிக்கே என்ன ஒரு விஷயம் சொல்லலாம்னா, உலகத்திலேயே மிக பணக்கார கட்சின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக நிறைய ஊழல் செய்து பணத்தை சேர்த்து கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. கான்ட்ராக்ட் இன்னைக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு அவங்களுக்கு நிதிப்பத்திரம் கொடுத்துருவாங்க. இது மாதிரி நிறைய ஊழல் செய்து இந்த கட்சி பணக்கார கட்சியாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு உள்ளேயும் வெளியேயும், அதாவது அஃபீஷியலாக நிதிப்பத்திரங்கள் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை பாஜக சேர்த்து வைத்திருக்கு. அதை தவிர பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இன்றைக்கு அம்பானியிலிருந்து அதானியிலிருந்து அவர்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி என்ன மகாராஷ்டிராவில் பார்த்தோம், எம்எல்ஏக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாரோட விமானம் பயன்பட்டது, தனி விமானத்தில் யார் அழைத்து சென்றார்கள் எம்எல்ஏக்கள்லாம், இந்த விலைக்கு வாங்குவதற்கெல்லாம் அவர்களுடைய கார்ப்பரேட்டுகள் உதவுகிறார்கள். இப்படி கார்ப்பரேட்டுகளின் உதவியோடும் நிதிப்பத்திரங்கள் மூலமாக ஊழல் செய்து பணக்கார கட்சியாகவும் அது வளர்ந்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் உலகத்திலேயே பெரிய கட்சி, உலகத்திலேயே அப்படியெல்லாம் சொல்வது ஒரு செயற்கையான ஒரு செயல் தான். நீங்கள் நாங்கள் 56 இன்ச்சு மார்பு கொண்டவர், உலகத்திலேயே வலிமையான தலைவர்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு வர்றார். பிரதமர் மோடியே கூட உலகத்திலேயே வலிமையான தலைவர், உக்ரைன் ரஷ்யா வாரை நிறுத்த வல்லவர், அதை நிறுத்த வல்லவர்லாம் சொன்னாங்க. எங்கே நிறுத்தினார், யாரை எதை நிறுத்தினார்? இன்றைக்கி காசா போரில் இந்தியாவுடைய நிலைமை என்ன? காசாவில் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் இந்தியாவுடைய நிலைமை என்ன என்பது கூட தெரியாத நிலைமையில் இருக்கும். இன்றைக்கி சிறிய நாடுகள், பக்கத்தில் இருக்கிற நாடுகள், இந்தியா, நேபாள், இலங்கை, பங்களாதேஷ் நாடுகள் கூட நமக்கு ஒரு எதிரி நாடாக, நம்ம எதிர்க்கக்கூடிய நாடுகளாக இருக்கிற அளவுக்கு ஒரு வெளியுறவு கொள்கை, மோசமான வெளியுறவு கொள்கை இருக்கிறது. உள்நாட்டு கொள்கையிலும் தோல்வி, வெளிநாட்டு கொள்கையிலும் தோல்வி. இப்போ நீங்கள் கேட்டீங்களே மடைமாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சி செய்கிறதுன்னு, இந்த தோல்விகளையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு பாஜக தான் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு மக்களும் செல்வாக்கு இருக்கு, கண்டிப்பாக இருக்கிறது. இன்றைக்கு ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் வரும் கூட்டமும் தன்னெழுச்சியான ஒரு ஆதரவும் பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு இந்தியாவில் ஏறக்குறைய 20 மாநிலங்களில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு எப்படி செல்வாக்கு இல்லாமல் பாஜக எப்படி இவ்வளோ மாநிலங்கள் ஆளும்? நீங்கள் பாஜகவிற்கு செல்வாக்கு இல்லை என்று சொல்லலை.
அதை சொல்லவே அதுக்கு நிகரான செல்வாக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இன்னொன்று, நீங்க அவங்க வந்து போலியான பிம்பத்தை வைத்து அவர்கள் செல்வாக்கை உயர்ந்ததாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நீங்கள் எவ்வளவு வேகமாக கிராஃப் ஏறுதோ அவ்வளவு சீக்கிரம் இறங்கும். அதுவும் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கும் உண்மையே பேசிக் கொண்டிருக்கிறது, ராகுல் காந்தி உண்மையே பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் பொய்களாலேயே தங்களை கட்டமைத்து கொண்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் 2014 குஜராத் மாடல் வளர்ச்சின்னு சொல்லி வந்தாங்க ஆட்சிக்கு. குஜராத் மாடல் வளர்ச்சி என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அங்கே எப்படி இருக்குது, குஜராத் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்தை தாண்டி குஜராத் இல்லை, வளர்ச்சின்றது இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். இன்றைக்கு குஜராத் மாடல்னு சொல்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது 2019 இந்த புல்வாமா தாக்குதல் இதை வச்சு வந்தாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, பாகிஸ்தானை வீழ்த்த வேண்டும் என்றால் மோடி போன்ற வலிமையான தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அதோடு சேர்ந்து நாம் கூட நினைத்தது என்னென்னா, அந்த வலிமையான தலைவர் நினச்சி மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் வாக்கு திருட்டும் சேர்ந்திருக்கிறது. அவர்களுடைய வெற்றியின் பின்னணியில் வாக்கு திருட்டும் சேர்ந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ வாக்கு திருட்டு என்பது உங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. இப்போ இந்த வாக்கு திருட்டு வந்து 2025 இறுதியில் நடைபெறவுள்ள பீகார் தேர்தலில் பிரதிபலிக்காதா? கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அதை தடுக்கிற வேலைகளில் தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் அங்கு காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறது பீகார்ல. அதை கண்டுதான் பயந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக ஒரு திட்டமும் அறிவிக்காத பிரதமர் அங்க போய் இன்றைக்கு பல ஆயிரம் கோடிக்கணக்கான அளவுல திட்டங்களை அங்க அறிவிக்கிறார். ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில் பீகாருக்கு மட்டும் விடப்பட்டிருக்கிறது. இப்படி திட்டங்களை எல்லாம் அறிவிப்பதற்கு இன்றைக்கு 10,000 ரூபா இலவசம் கொடுக்குறேன், அவங்களுக்கு கொடுக்குறோம், இவங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறோம், அவங்களுக்கு 20,000 கொடுக்குறோன்னு திட்டங்களை அறிவிக்கிறார் அங்கே போய். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கு தோல்வி பயம் ஏற்பட்டிருக்கிறது பீகாரில் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு. காங்கிரஸ் கட்சி மற்றும் தேஜஸ்வி யாதவின் கட்சி ரெண்டும் சேர்ந்து கூட்டணியாக பெரிய வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு இந்த வாக்கு திருட்டு நடைபெறவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக ஜெயிக்கும். காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறும். இப்போ 2026 தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாக்கு திருட்டு நடைபெற வாய்ப்பு இல்லை. அதை தடுக்கும் ஒரு வலிமையும் பொறுப்பும் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது. இங்கு வந்து இங்கே உள்ள பூத் மேனேஜ்மெண்ட்டுன்றது வேறு. நீங்கள் வட மாநிலங்களில் இருக்கிற பூத் மேனேஜ்மெண்ட்டுன்றது வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா பூத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு கட்சி, அதாவது திமுகவும் இருக்கலாம் அல்லது அதிமுகவாக இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. பூத் மேனேஜ்மெண்ட்டில் கடைசி வரை இருந்து கடைசி வாக்காளர் வாக்களித்து விட்டு செல்லும் வரை அவங்க உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவிஎம் மிஷின் வைத்திருக்கிற இடத்துல கூட பாதுகாப்புக்கு போலி காவல்துறை இருந்தால் கூட கட்சியினரெல்லாம் போய் பாதுகாப்புக்கு இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவிற்கு கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகம் உள்ள ஒரு மாநிலமாக இருப்பதால் இங்கு வாக்கு திருட்டு நடைபெறுவது என்பது மிகவும் கடினம். ஆனாலும் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. பாஜக எந்த விதத்தில் எப்படி இந்த திருட்டை மேற்கொள்ளும் என்பது நம்ம தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் இருக்கிறார்கள். கண்டிப்பாக விழிப்புணர்வாக இருந்து அந்த வாக்கு திருட்டு நடைபெற முயற்சி நடந்தால் அதனை முழுமையாக தடுக்கிற முயற்சியில் எங்களுடைய கூட்டணி ஈடுபடும். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, அதாவது தேர்தல் ஆணைய தவறு செய்தால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சட்டப்பிரிவு இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ வாக்குகளை மறைமுகப்படுத்தது வந்து தேர்தல் ஆணையம், வாக்குகளை மறைமுகம் வாங்கியது பாஜக. அப்போ பாஜக மீது நீங்கள் குற்ற வழக்கு பதிவு செய்து உள்ள தள்ளலாம் இல்லையா? அதுக்கு இடம் இருக்கு இல்லையா? இல்லைங்க, நீங்கள் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது என்று சொன்னால் அது தேர்தல் ஆணையத்தின் துணையோடு தான் ஈடுபடுது. நீங்கள் தேர்தல் ஆணையர் மீது தான் வழக்கு, தேர்தல் ஆணையம் தான் அதில் சம்மந்தப்பட்ட இதில் இருக்க முடியும். இவர்கள் இல்லை என்று மறுக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டினீங்கன்னா பாஜகவினர் பதில் சொல்லுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சொன்னால் பாஜகவினர் பதில் சொல்லுவாங்க. பாஜகவினர் மீது குற்றம் சொன்னால் தேர்தல் ஆணையர் பதில் சொல்றாரு. எந்த காலத்திலும் தேர்தல் இந்த விஷயத்துல வந்து பாஜக மீதோ இல்ல தேர்தல் ஆணையத்தின் மீதோ எந்த வித நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு சட்ட பாதுகாப்பு. அது மட்டுமல்லாமல் ஆதாரங்கள் அழிக்கப்படுகின்றன. தேர்தல் ஆணையத்தால் ஆதாரங்கள் அழிக்கப்படுகின்றன. வாக்குகளை மறைமுக வாங்கியதும் கொடுத்ததும் வந்து ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. ஆமா, 45 நாள்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சிடறாங்க. அது மாதிரி விவிபேடை வந்து 100% எண்ணணும் எங்கேயாவதுன்னு சொன்னால் அதை எண்றதுக்கான இதை வந்து பண்ண மாட்டேன்றாங்க. அதையும் அழிச்சிடுறாங்க. விவிபேடு அந்த ரெசிப்ட் வருது இல்லை, அதை வந்து கொஞ்ச நாள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டப்பிரிவு இருந்துச்சு. அதையும் எடுத்துட்டாங்க. இப்போ அதையும் அழிச்சிடுறாங்க. இப்படி ஆதாரங்களையும் அழித்த பிறகு எப்படி நிரூபிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் மக்கள் மத்தியில் நாங்கள் இந்த பிரச்சனையை எடுத்து செல்கிறோம். கண்டிப்பாக சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் இதனை எதிர்கொள்வோம் என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.